ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. சித்தா என்ற மிகச்சிறந்த படத்தை தொடர்ந்து காலத்தில் சந்திப்போம் ராஜசேகருடன் இணைஞ்சி எடுத்திருக்க படம் தான் மிஸ் யூ. இப்போ இந்த படத்தை பற்றின ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. சித்தார்த்து படத்தின் ஆரம்பத்திலே ஒரு அமைச்சர் மகன் மேலே கேஸ் கொடுக்க அமைச்சர் சித்தார்த்திடம் எவ்வளவு பேசியும் அவர் கேஸை வாபஸ் வாங்கலை. இதனால் சித்தார்த்தை கார் ஆக்சிடெண்ட் செஞ்சு கடந்த 2 வருஷம் தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் ஞாபகம் மரத்தில் மறக்கிறார். அந்த சமயத்தில் கருணாகரனை யதார்த்தமாக சந்தித்து அவரோட நல்ல நட்பாகி பெங்களூருக்கு போகிறாங்க. அங்கு ஆசிகாவை பார்த்ததும் காதலிக்கு அந்த காதலை அவர் மறுக்கிறார். சரி, பெற்றோர்களிடம் சொல்லி திருமணம் செஞ்சுக்கலாம் என சித்தார்த் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஆசிகா சித்தார்த் மனைவி என்று, மனைவியை மறந்த சித்தார்த் என்று என்ன செய்வார் என்பது தான் மீதி கதை. சித்தார்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ரோம்காம் கதையில் தோன்றியுள்ளார். அதிலும் தன் துருத்துரு நடிப்பில் பல இடங்களில் ஸ்கோர் செய்கிறார். ஆனால் ஊர் பேர் தெரியாத கருணாகரனை சந்தித்து காப்பி வாங்கி கொடுத்து நட்பாக ஆகுவது எல்லாம் யதார்த்தம் தாண்டி ஹீரோயிசம் உலகிற்கு செல்கிறது. ஆசிகா தமிழ் சினிமாவிற்கு நல்ல வரவேற்பு. கண்டிப்பாக இனி நிறைய படங்கள் குவியலாம். தன் கணவர் தன்னையே மறந்து தன்னிடம் காதலை செல்கிறார். ஆனால் அவரிடம் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் நடிக்கும் இடத்திலும் சரி, நான் எப்போ உங்களை வேண்டாம் என்று சொன்னேன் என கிளைமேக்ஸில் கேட்கும் இடம் வரை நல்ல நடிப்பை கொடுத்துள்ளார். கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா மாறன் வரை டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்லைன் கவுண்டரில் கலக்கிறாங்க. ஆனால் படம் ஒரு சீரியஸ் பிரச்சனையில் ஆரம்பிக்கிறது. அதைத் தொடர்ந்து ஒரு காதல் படமாக போகுது. அந்த சீரியஸ் பிரச்சனை கிளைமேக்ஸில் மீண்டும் வந்து இந்த காதல் சேர்ந்துச்சா சீரியஸாக சொல்கிறது தான், இல்லை கலகலப்பாக சொல்வதா என்று சில தடுமாற்றம் அங்கங்கே இருக்குது. இந்த தடுமாற்றம் ரசிகர்களுக்கும் படத்தை சில இடங்களில் சீரியஸாக பார்க்க முடியல. அதிலும் சித்தார்த் திடீர் ஹீரோயிசம் செய்து 10 பேரை அடிப்பதெல்லாம் இது லவ் படமா இல்லை விஜய் அஜித் படமா என்று ஆடியன்ஸிடம் வந்து செல்வது தவிர்க்க முடியவில்லை. ஒளிப்பதிவும் செம கலர்ஃபுல்லாக உள்ளது. பெங்களூர், சென்னை என அனைத்தும் அழகாய் காட்டியுள்ளார். ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரு. பாட்டு ரொம்ப சுமார். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா சித்தார்த் ஆசிகாவின் நடிப்பு மற்றும் காதல் காட்சி. ஒரு சில இடத்துல ஒன்லைன் காமெடி கவுண்டர் வாசனங்கள்லாம் ப்ளஸ்ஸு தாங்க. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இன்னும் திரைக்கதையில் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம். ஏனெனில் அத்தகைய காலம் இருந்தது. பாடல்கள் படத்திற்கு வேகத்தடை, தேவையில்லாத இடத்தில் வந்து செல்கிறது. மொத்தத்தில் கண்டிப்பாக மிஸ்ஸே செய்யக்கூடாது. மிஸ் யூ என்று சொல்ல மனமில்லை என்றாலும் டைம் பாஸாக இந்த மிஸ் யூவை ஒரு முறை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 2.75 வரைக்கும் ரேட்டிங் தரலாம்.